T20 உலக கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்கன்னா சும்மாவா? அது வெறும் ஒரு மேட்சே கிடையாதுங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய உணர்ச்சிகளின் போராட்டம். வாங்க, இந்த அனல் பறக்கும் மோதலுக்கு பின்னால இருக்கிற சுவாரஸ்யமான கதைய கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னாலே அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த அணிகள் களத்துல சந்திக்கும் போதும் அது வீரர்களுக்கு இடையிலான போட்டிங்கிறத தாண்டி ரெண்டு நாடுகளோட உணர்ச்சிகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராவே தான் இதை பாக்குறாங்க. கொழும்புல நடக்கிற இந்த மேட்ச் ஒரு பந்து கூட வீசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயலே கிளப்பிடுச்சு. ஆடுகளத்துக்கு வெளியே நடந்த விஷயங்கள் களத்துல நடக்க இருந்த ஆட்டத்தை விட பயங்கரமா கவனம் ஈர்த்துச்சு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பாகிஸ்தான் முதல்ல இந்த மேட்ச்ல நாங்க விளையாடவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஐசிசி தலையிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அதுக்கப்புறமா தான் அவங்க சரி நாங்க கொழும்புக்கு வரோம்னு ஒத்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பரபரப்பு தான் பவுண்டரியே அடிச்சது. சரி, மேட்ச்க்கு முன்னாடி பிரஸ் மீட் நடக்கும் இல்லையா? அங்க ரெண்டு டீம் கேப்டன்களும் நேருக்கு நேரா மோதிக்கலனாலும் அவங்க பேசினதுல ஒரு டென்ஷன் தெரிஞ்சது. வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாப்போம். நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட பாகிஸ்தான் கேப்டனோட கை குலுக்குவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் செம்ம. ரொம்ப மர்மமா, டாஸ் போடும்போது கை குலுக்கிறத பத்தி பார்க்கலாம், ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். இது களத்துக்கு வெளியிலேயே ஒரு மைண்ட் கேம் ஆரம்பிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பதில தான் கொடுத்தாரு. அதை பத்தி நாளைக்கு பாத்துக்கலான்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த சின்ன சின்ன பதில்கள்ல இருந்தே ரெண்டு டீம் மத்தியில இருந்த பிரஷர் எவ்வளோ பெருசுன்னு நல்லாவே தெரிஞ்சது. சரி, இந்த எல்லா டென்ஷனுக்கு நடுவுல ஒருத்தர் மட்டும்தான் எல்லா விவாதங்களோட மையமா இருந்தாரு. அவர்தான் பாகிஸ்தான் பவுலர் உஸ்மான் தாரிக். ஏன் அவர் மேல இவ்வளவு கவனம்னு கேக்குறீங்களா? அமெரிக்காவுக்கு எதிரான மேட்ச்ல உஸ்மான் தாரிக் வெறும் 27 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் அவரை எல்லாரோட கவனத்துக்கும் கொண்டு வந்துச்சு. ஆனா அதுக்கு வேற ஒரு காரணமும் இருந்துச்சு. இங்கதான் பாகிஸ்தான் கேப்டனோட வார்த்தைகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் உஸ்மான் தாரிக்க அவங்க டீமோட ட்ரம்ப் கார்டுன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பவுலிங் ஆக்ஷனுக்கு 2 தடவை கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு, அதை ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க, இப்ப அந்த சர்ச்சை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உஸ்மான் தாரிக்கோட தனித்துவமான சர்ச்சைக்குரிய பவுலிங் ஸ்டைல் தான் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய புயலையே கிளப்பி விட்டுச்சு. சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: அவர் பந்து வீசுற விதம் கிரிக்கெட் விதிகளுக்கு உட்பட்டதா இல்லையா? அவரோட ஆக்ஷன்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஓடி வந்து பந்து வீசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிக்கிறார். இப்படி பந்து போடுறதுக்கு தொட்டு முன்னாடி நிக்கிறது ரூல்ஸ் படி ஓகேவா? இதுதான் எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு எதிரான மேட்சோட வீடியோ கிளிக்ஸ் இந்தியாவில் பயங்கரமா வைவராச்சு. இந்த விவாதம் இப்படி சூடா போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்திய டீமோட சீனியர் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் உஸ்மான் தாரிக்கு சப்போர்ட்டா பேசி இந்த டிபேட்குள்ள வந்தாரு. அஸ்வின் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த 15 டிகிரி ரூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பவுலர் பந்து வீசும்போது அவரோட முழங்காய 15 டிகிரி வரைக்கும் நேராக்கலாம். இதுதான் ஒரு பவுலரோட ஆக்ஷன் சரியா தப்பான்னு முடிவு பண்றதுக்கான முக்கியமான ஐசிசி விதி. அஸ்வின் ரொம்ப தெளிவா சில பாயிண்ட்ஸ் சொன்னாரு. முதல்ல, ஒருத்தரோட ஆக்ஷனை நம்ம வெறும் கண்ணால பார்த்து முடிவு பண்ண முடியாது, அதை ஐசிசி லேப்ல தான் டெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னாரு. ரெண்டாவது, ஃபீல்டில் இருக்கிற அம்பையர்களால இந்த 15 டிகிரி அளவை துல்லியமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மூணாவது, தாரிக் இப்படி நின்னு போடுறது அவரோட வழக்கமான ஸ்டைல், அதனால அது சட்டப்படி சரிதான். கடைசியா, இதுக்கு உண்மையான தீர்வு வேணும்னா மேட்ச் நடக்கும்போதே சென்சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த விவாதத்துல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உஸ்மான் தாரிக்கோட பவுலிங் ஆக்ஷனை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு போன வருஷமே ஒரு பயோமெக்கானிக்ஸ் லேப்ல அதிகாரப்பூர்வமா டெஸ்ட் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த ஒரு சர்ச்சை மூலமா நம்ம கிரிக்கெட் விதிகளை பற்றிய ஒரு பெரிய விவாதத்துக்கே வந்திருக்கோம். அஸ்வின் சுட்டி காட்டின மாதிரி பவுலர்களுக்கான விதிகள் ரொம்பவே கடுமையா இருக்கு. ஆனா பேட்ஸ்மேன்களுக்கு அவங்க பந்து வீசுற கடைசி நொடியில கூட ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறதுக்காக அவங்க ஸ்டாண்ட்ஸை மாத்திக்கலாம். இது ஆட்டத்துல ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? அதனால இந்த விவாதம் வெறும் உஸ்மான் தாரிக்க பத்தினது மட்டுமல்ல, கிரிக்கெட்டோட பாரம்பரியமான ஸ்பிரிட் ஆஃப் த கேம்னு சொல்றோமே, அதுக்கும் புதுசா வர்ற டெக்னிக்கல் இன்னோவேஷன்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய மோதலா இது மாறி இருக்கு. அப்போ நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான்: வீரர்கள் புது யுக்திகளை கண்டுபிடிச்சு அவங்கள அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது கிரிக்கெட்டோட விதிகள் மட்டும் அப்படியே பழைய மாதிரி இருக்க முடியுமா? இது இந்த ஒரு மேட்சை பத்தின விஷயம் இல்ல, கிரிக்கெட்டோட எதிர்காலத்தையே கேள்வி கேட்கிற ஒரு பெரிய விவாதம்.